ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. அதாவது பைத்தான்ல மட்டும்தான் 3 டைப் இருக்கு. மத்ததெல்லாம் நிறைய டைப் இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ல ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் பேர் வந்து அண்ட், ஆர், நாட். இதுக்கெல்லாம் ஒரு ட்ரூத் டேபிள்னு ஒன்று இருக்கு. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அண்டோட ஆப்ரேஷன் கேட்டிங்கன்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். நீங்க கண்டிஷன் சொல்றது வந்து இப்போ கம்பேர் பண்றோம்ல, போன வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி 2 இதை கம்பேர் பண்ணுவோம். அந்த கம்பேர் பண்ற 2 ரிசல்ட்டுமே ட்ரூவா இருந்தாதான் ஒரு ஆப்ரேஷனும் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நடக்குங்க. இப்போ ஆர் ஆப்ரேட்டர்னு கேட்டிங்கன்னா, ஆர் ஆப்ரேட்டர் வந்து எய்தர் 1 கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம், இல்ல 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கலாம். இப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. இப்ப 10 5 வந்து சின்னது, 3 விட 2 வந்து சின்னது அப்படின்னு போட்டீங்கன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூ. அப்ப பெர்ஃபார்ம் பண்ணும். இப்ப சப்போஸ் ஒரு கண்டிஷன் வந்து அதே இதை வச்சுக்கிட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து நம்ம என்ன பண்றோம்னா 5 இஸ் லெஸ் தென் 5 இஸ் லெஸ் தென் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஃபால்ஸ். பட் ஆனா அந்த டாஸ்க் வந்து நடக்கும். ஏன்னா எய்தர் 1 கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலும் அது நடக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன்னு வச்சுக்குவோம். ஏ வந்து நம்ம 5ன்னு வச்சுக்குவோம். இப்போ 5. இப்போ வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ இஸ் கிரேட்டர் தென் 2 அண்ட் லெஸ் தென் ஏ. இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அது இங்க வந்து ஏ போடுறது எக்ஸ்போர்ட் பண்ணணும். இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்ப ஏ வந்து நமக்கு எவ்வளோ 5. 5 விட 2 பெருசு. அதாவது 2 விட 5 பெருசு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு 1ன்னு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு 1ன்னு வரும். அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து 5 லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 5 விட 3 கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ட்ரூவா இருக்கும். இப்ப 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு இதோட அவுட்புட்டும் ட்ரூன்னு வரணும். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா? உங்களுக்கு இப்ப அவுட்புட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. இப்ப சப்போஸ் நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, இதோட வேல்யூ வந்து 1ன்னு மாத்துறேன். இப்ப இப்ப இந்த கண்டிஷன் எப்படி மாறும்னா, இங்க வேணாம். இப்படி வேணாம். வேற என்ன பண்ணா இது கம்மியாகும். 6ன்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 6ன்னு மாறிடும். இப்ப கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா, அதாவது 5 விட 6 வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க வந்து உங்களுக்கு 0ன்னு மாறிடும். அப்ப இங்க ஒரு ட்ரூ சென்டென்ஸ் இருக்கும். இங்க ஒரு ஃபால்ஸ் சென்டென்ஸ். ஸோ உங்க அவுட்புட்டோட வந்து ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் அண்ட் ஆப்பரேட்டரோட வேலை. இதுவே நம்ம இந்த இடத்துல ஒரு ஆர் ஆப்பரேட்டர் போட்டிருந்தோம்னா, இப்ப இங்க ஒரு ஆர் ஆப்பரேட்டர் போடுறோம். இப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ, பட் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அத வந்து எனக்கு தேவையில்ல. எனக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா போதும். நான் பெர்ஃபார்ம் பண்ணிருவேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஆர் ஆப்பரேட்டர் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிச்சு. சப்போஸ் பழைய ஸ்டேட்மெண்ட் மாரி இங்க வந்து 3 குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்து 3 குடுத்தோம்னா, கண்டிஷன் வந்து ட்ரூ. 2 கண்டிஷனுமே ட்ரூ. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரூ கிடைக்கும். அதாவது 1 இருந்தா ஓகே, 2 இருந்தா டபுள் ஓகே அப்படின்ற மாரி தான் இது ரன் ஆகும் ஆர் ஆப்பரேட்டர். இப்ப இப்ப வந்து எனக்கு என்ன என்ன கிடைச்சிருக்கு? ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. இத வந்து நான் இன்வெர்ஸ் பண்ணணும். ஸோ இன்வெர்ஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றேன். இன்வெர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. இங்க வந்திருக்க ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம இப்ப ஃபால்ஸா மாத்தப் போறோம். அப்ப இங்க நாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அத ரிவர்ஸ் பண்ணி குடுக்கும். பாத்தீங்கன்னா, ஆ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து வந்துருச்சா?
இப்போ முன்னாடி வந்து ட்ரூ கண்டிஷன் எல்லாமே கரெக்ட். பட் ஆனா ரிசல்ட் வந்து ஃபால்ஸா வேணும்னா உங்களுக்கு நாட் ஆப்பரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடென்டிஃபையர், மெம்பர்ஷிப் அண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டரை பத்தி பார்ப்போம். சரி, ஸ்டே டியூன். டாடா, பை பை.